கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18-10-2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. No one uttered a word against the Israelites. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நாவும் பேசப்படவில்லை, ஒரு மனிதருடைய நாவும் அசைக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அந்த அளவிற்கு தம்முடைய ஜனங்கள் மேல் உரிமை பாராட்டி, அந்த அளவிற்கு தம்முடைய ஜனங்கள் மேல் தம்முடைய பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிறதையும் ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு மனிதர்கள் எழும்புகிறதையும் நம்முடைய ஆண்டவர் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல, தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவராகவும், தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உதடுகள் பேசப்படும் பொழுது அந்த நாவை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுகிறவராகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் கூட சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நமக்கு விரோதமாய் யாராகில் எழும்பி நம்மை குற்றப்படுத்த நினைத்து, நம் மேல் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த நினைத்து, நம்முடைய வாழ்க்கை மனமடி உண்டாக்க நினைத்து, நம்மை கீழ்ப்படுத்த நினைத்து, நமக்கு விரோதமாய் செயல்படுத்த நினைத்து, தவறான வதந்திகளை, வார்த்தைகளை பேசி அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, உங்களுடைய நற்பெயரை கலங்கப்படுத்தி, உங்களை வேதனைக்குட்படுத்துகிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட நாவுகள் உங்களை குற்றப்படுத்துகிற முகாந்திரத்தை தேடி உங்களை குற்றப்படுத்த நினைத்து, உங்களுடைய எதிர்காலத்தின் மேன்மைகளை, உங்களுடைய வாசனை கெடுத்து போடுவதற்காய் முயன்ற நேரத்தில் கர்த்தரதை பார்த்து சும்மா இராதபடிக்கு நாட்கள் வரும்பொழுது அவர்களை குற்றப்படுத்துவதற்கான முகாந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். கர்த்தர் எந்த நாவு உங்களை குற்றப்படுத்தி அவமானப்படுத்தினதோ அதே நபர்கள் அதே விதமான அவமானத்திலும் குற்றம் சாட்டப்படுகிற அனுபவத்திலும் அதைவிட மிக வேதனையான அனுபவத்திற்குள்ளே தள்ளப்படுகிறதை நீங்கள் பார்க்கும்படியாய், கேட்கும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்காய் அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றுவாராக. தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். குற்றப்படுத்துகிற நாவை குற்றப்படுத்துகிறவர், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த நாவும் அசைக்கப்படாதபடிக்கு, எந்த உதடுகளும் அசைக்கப்படாதபடிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாதுகாவலாய், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் உதவியாய், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் அனுகூலமாய் நன்மை செய்கிறவராய் கர்த்தர் வெளிப்படுகிறபடினால் என் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய ஜனத்தோடு இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் அவமானங்களுக்கும் பழிச்சொற்களுக்கும் நீங்களாக்குவதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து என் தேவனே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தேவ சமாதானங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், நடுத்தர வயது பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எந்த நாவும் எந்த உதடுகளும் பேசாதபடிக்கு, எந்த நாவும் அசையாதபடிக்கு அவைகளை கர்த்தர் தடுத்து போட ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருடைய ஜெபத்திற்கு மறுபடியுமாய் நான் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நேற்று மாலை 6:30 மணிக்கு இலங்கை தேசம் வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து இந்த 17ஆம் தேதி காலை வேளையிலிருந்து தொடர்ந்து ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் இங்கே இருக்க நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க எனக்காக ஜெபியுங்கள். ஒருவேளை என்னோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய வாய்ஸ் மெசேஜ் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நேரம் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு என்னால் முடிந்தவரை நான் பதில் அனுப்புவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆமேன்.